ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 மெஷர்மெண்ட் கப்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கப். ஸோ இன்றைக்கி ஒரு கப் கிட்ட வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் வந்து கடலைப்பருப்பு, 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு, 1/4 கப் வந்து உளுத்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு 2 hours கிட்ட ஊறணும். இப்போ ஊற வச்ச பருப்பெல்லாம் வந்து நல்லா 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நான் இப்போ திக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம அடையில் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை அழகாக இந்த மாதிரி கொழுந்தாக நான் உருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மாவில் கலந்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு இப்போ எல்லாம் செக் பண்ணுங்கள், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. நான் இப்போ கடைசியாக தான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஆட் பண்ணிவிட்டு கலந்துருங்க. இப்போது நல்லா எல்லாத்தையும் கலந்தாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும் அடை. அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த அடையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.